தற்போது சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பீளமேடு பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் சுகாதாரம், சாலைகள், குடிநீர், சாக்கடை, துர்நாற்றம் உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தியும் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இது சம்பந்தமாக சிங்காநல்லூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், கோவை மாநகராட்சியில் உள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்வதற்கு 26 ஆண்டுகளுக்கு 3150 கோடிக்கு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பன்னாட்டு நிறுவனமான சுயஸ் நிறுவனத்திற்கு இந்த மக்கள் விரோத அரசு ஒப்பந்தம் வழங்கியிருக்கிறது. குடிமக்களுக்கு அரசு செய்து தர வேண்டிய அடிப்படை தேவைகளில் ஒன்று குடிநீர். அந்த குடிநீரை விநியோகிக்கும் வேலையை கூட செய்ய முடியாத கையால் ஆகாத அரசாக அமைச்சர் SP வேலுமணியின் தமிழக உள்ளாட்சித்துறையும் முதல்வர் பழனிசாமி அரசும் மாறியிருக்கிறது. ஆகவே கோவை மாநகராட்சி சுயஸ் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் 998 கோடி மதிப்பீட்டில் நடைபெறும் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகளில் அமைச்சர் SP வேலுமணியின் ஊழல் முறைகேடுகளை கண்டித்தும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளை தீர்க்க வலியுறுத்தியும் பாதாள சாக்கடை கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வலியுறுத்தியும் வருகின்ற 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணியளவில் பீளமேடு ரொட்டிக்கடை மைதானம் பகுதியில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்டம் பீளமேடு பகுதி 1 திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது என்றார். சூயஸ் என்ற ஒரு நிறுவனத்திற்கு சுமார் 26 ஆண்டு காலத்திற்கு குடிநீர் பராமரிப்பு விநியோக ஒப்பந்தத்தை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த ஒப்பந்தத்தில் பார்த்திங்கன்னா ஓராண்டு காலம் திட்ட ஆய்வு, 4 ஆண்டு காலம் உட்கட்டமைப்பு பணிகள் செய்வது, 21 ஆண்டு காலத்திற்கு குடிநீர் விநியோக பராமரிப்பு பணிகள் என்று அந்த ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த உட்கட்டமைப்பு பணிகள் என்பது கிட்டத்தட்ட 2018ஆம் ஆண்டு இன்றைக்கு வழங்கி 3வது ஆண்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூயஸோடு போட்ட ஒப்பந்தத்தில் இந்த மாநகராட்சி பகுதியில் 32 மேல்நிலை தொட்டிகள் கட்ட வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை பார்த்திங்கன்னா ஒரு மேல்நிலை தொட்டி கூட இதுவரை கட்டப்படவில்லை. அதே மாதிரி குடிநீர் பகிர்மான குழாய்கள் சரியான முறையில் எங்குமே அந்த பணிகள் முழுவீச்சிலே நடைபெறவில்லை. 3153 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த ஒப்பந்தத்தை சட்ட விதிகளுக்கு புறம்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மன்றம் இல்லாத இந்த நேரத்தில் இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் SP வேலுமணியினுடைய தூண்டுதலோடு உதவியோடு வழங்கியிருக்கிறது. இது குறித்து நான் ஏற்கனவே பலகட்ட போராட்டங்களை கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம், அதே போலவே எங்களது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், சமூக ஆர்வலர்கள் இப்படி பலகட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே எங்களது கழகத் தலைவர் தளபதி அவர்கள் மிக கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தார். சூயஸ் நிறுவனத்தோடு போட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தார், கண்டனம் தெரிவித்தார். ஸ்மார்ட் சிட்டியிலே நடைபெறுகின்ற பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் முறைகேடுகளை கண்டித்து சூயஸோடு போட்ட அந்த ஒப்பந்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாளை 12/2/2021 நாளன்று வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 4 மணி அளவில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் பீளமேடு 1வது பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது. அந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அனைத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளும், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களும், செயல் வீரர்களும், பொதுமக்களும், அதை போலவே சமூக ஆர்வலர்கள், வியாபார பெருங்குடி மக்கள், தொழிலாளர்கள், வணிகப் பெருமக்கள் அத்தனை பேரும் பெரும் திரளாக அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.